தேர்ட் அட்டெம்ப்ட் ஆகலாம், எத்தனாவது அட்டெம்ப்டா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வரப்போற எக்ஸாம் எஃப்எம்ஜி எக்ஸாம்ல நீங்க கன்ஃபார்மா வந்து பாஸ் ஆயிடுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மேகா விலாக்ஸ். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து எஃப்எம்ஜியில் வந்து நான் ரீஅட்டம் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன், நான் ஒவ்வொரு டைமும் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன், எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி எனக்கு தெரியும் இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. பிகாஸ் நம்ம நல்லா எஃபர்ட்ஸ் போட்டிருப்போம், நிறைய இது பண்ணியிருப்போம், பட் ஸ்டில் நம்ம திருப்பி நீங்கள் ஃபெயில் ஆகுறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் சுற்றி இருக்க பீப்புள் வந்து அவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஈவன் பேரண்ட்ஸும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்கள தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு நோ யுவர் ரிசல்ட், நோ மேட்டர் வாட். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சு எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டியா அப்படின்ற ஒரு விஷயத்த தான் எல்லாரும் கேட்பாங்களே தவிர they don't know, but still they want to support us, அவ்வளவுதான். So அதனால I know it's very hard for you, but trust me, this time you will pass. 6 golden tips I will share in this video. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த 6 golden tips நான் கொடுக்கறதுல ஏதோ ஒன்று நீங்க தப்பா இருந்தீங்கன்னா கூட கன்ஃபார்மாக உங்கள் ரிசல்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பாஸ் ஆக முடியாது. ஸோ அதனால இந்த 6 கோல்டன் டிப்ஸையும் நல்லா கேட்டுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்மாக பாஸ் பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா trust me, you will definitely clear this exam. அது நீங்கள் 6th அட்டெம்ப்டாக இருக்கலாம், 5th அட்டெம்ப்டாக இருக்கலாம், 3rd அட்டெம்ப்டாக இருக்கலாம், எத்தனாவது அட்டெம்ப்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வரப்போகிற எக்ஸாம் எஃப்எம்ஜி எக்ஸாமில் நீங்கள் கன்ஃபார்மாக வந்து பாஸ் ஆகிடுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. பட் இந்த 6 நான் சொல்கிறதையும் நீங்கள் தெளிவாக பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஆக முடியும். இல்லைன்னா ஒன்று உங்களுக்கு வந்து சரியாக இல்லைனாலும் டெஃபினெட்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பாஸ் ஆகிறது கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து என்ன சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் கோல்டன் டிப் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து என்விரான்மெண்ட் வந்து நீங்கள் படிக்கிற என்விரான்மெண்ட் வந்து நல்லா இருக்கணும். உங்களுக்கு என்விரான்மெண்ட் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். லைக் பேரண்ட்ஸ் வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு பேரண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க மாட்டாங்க. லைக் அவங்கள வந்து இதுக்கு வா, அதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு வா, இதுக்கு வா, அண்ட் ரிலேட்டிவ்ஸும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, என்ன வரமாட்டேற ஃபங்க்ஷனுக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒன்லி யூ நோ ஹவு மச் டிஃபிகல்ட் திஸ் எக்ஸாம் இஸ் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால இந்த மாதிரி இப்போ என்விரான்மெண்ட்ல இருக்கப்போ உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது சரியா எக்ஸாம்ல. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் இஸ் லைக் உங்கள் ஹெல்த் வந்து இந்த டைம்ல வந்து நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னா, லைக் ஃபீவர் வர மாதிரி நீங்கள் இருக்கீங்க, தலைக்கு ரொம்ப லைக் யூனோ ஏர் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்து ஒழுங்காக இது பண்ணாமல் சளி பிடிச்சிட்டு அதில் ஒரு 2 நாள் தூங்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சுக்காதீங்க. உங்களை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் அண்ட் உங்கள் பாடியை வந்து ஒழுங்காக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ எம் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் திஸ் ஸோ மச். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் ஃபேமிலியில் ரொம்ப வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் என்ன பண்ணுறது, நான் இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்லை. பிகாஸ் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் சொல்லிடலாம், நான் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசனே வந்து இங்கே இருக்கிறதுனால தான் நான் ஒரு ரூம் தங்கி படிக்கிறேன், நான் அந்த 6 months என்னை டிஸ்டர்ப் பண்ணாங்க, நான் ரூமில் தங்கி படிக்கிறேன், நான் கன்ஃபார்ம் பாஸ் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு டேக் ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். அண்ட் தென் நீங்கள் ஏதோ ஒரு ரூம் எடுத்து நீங்கள் போயிடுங்க. ஸோ தட் நீங்கள் வந்து அந்த 6 months நல்லா உருப்படியாக படிக்க முடியும். ஸோ ப்ளீஸ் டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து செகண்ட் கோல்டன் டிப் என்ன நான் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் ஒன் சோர்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். பிகாஸ் நான் வந்து கேட்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே, அதாவது வந்து சில பேர் வந்து 3rd இயர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, சில பேர் 4th இயர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, எதுலேருந்து வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, அது ப்ராப்ளம் கிடையாது. பட் கான்செப்ட் இஸ் நீங்கள் ஏதோ ஒரு சோர்ஸை வந்து நீங்கள் நம்பி படிக்கணும். ஆனால் ஐ ஹவ் சீன் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொல்கிறது என்னன்னா, நான் ப்ரெப்லாடர் யூஸ் பண்ணேன், அப்புறம் மேரோவில் கொஞ்சம் நான் படித்தேன், ப்ரெப்பில் கொஞ்சம் படித்தேன், செரிபல்மில் கொஞ்சம் படித்தேன், ஏன்னா இதில் தான் டீச்சர்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருந்தாங்க, இந்தந்த சப்ஜெக்ட்க்கு இவங்க தான் பெஸ்ட்டாக இருக்காங்க, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க. இப்போ வந்து நான் பர்சனலி என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 1 year டைம் இருந்துச்சு அப்படின்னா லிட்ரலி நீங்கள் வந்து ஏதோ ஒரு சோர்ஸில் அந்த சோர்ஸில் இருக்க எல்லா டீச்சர்ஸையும் நம்பி படிங்க. இல்லை 6 months தான் எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சோர்ஸில் ஒழுங்காக தெளிவாக படிச்சிருங்க. பட் ஐ பர்சனலி சஜஸ்ட் ஏதாவது ஒரு சோர்ஸை ஒழுங்காக நம்பி நீங்கள் படிங்க. பிகாஸ் எல்லா ஆப்லேயுமே வந்து இருக்கலே பெஸ்ட் டீச்சர்ஸ்லாம் அவங்க போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த ஆப்பில் வந்து காசு கொடுத்து ஒன்றுமே தெரியாத ஒரு டீச்சரை போட மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஜஸ்ட் பிகாஸ் சம்மன் இஸ் டூயிங் பெட்டர் தென் சம்மன் தட் டசன்ட் மீன் மற்ற டீச்சர்ஸ்க்கு ஒன்றும் தெரியல அப்படின்றதுலாம் கிடையாது. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். தே வாண்ட் டு ஹெல்ப் அஸ். அண்ட் அந்த ஆப்பில்
அவங்கள வந்து டீச்சராக போட்டிருக்காங்கன்னா டெஃபினெட்லி தே ஆர் குவாலிஃபைட் டு பி அ டீச்சர். தட்ஸ் வை அவங்க அந்த ஆப்பில் போட்டிருப்பாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டெல்லிங் இந்த ஆப்பில் இந்த டீச்சர் சொல்கிறது படி எதாவது வரும் அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா டீச்சர்ஸுமே பெஸ்ட் தான். ஸோ ஏதோ ஒரு சோர்ஸை நம்பி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதில் எல்லா டீச்சர்ஸ் சொல்கிறதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு ஆப்பை நம்பி நீங்கள் படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து டெஃபினட்டாக அந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஐம் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் திஸ். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ திஸ் டிப். அண்ட் தேர்ட் டிப் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ சால்விங். லைக் ஐ சே ஆல்வேஸ் எம்சிக்யூ சால்விங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ரீஅட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லிட்ரலி நிறைய எம்சிக்யூ ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்திருக்கு அது வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது ஐடியா இருந்திருக்காது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் தப்பான கொஸ்டின்ஸ்லாம் எழுதி வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த கொஸ்டின்ஸை வந்து ரிவைஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இந்த தப்பை நீங்கள் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக மார்க் வராது. எம்சிக்யூ சால்வ் பண்ணுறதுன்றது என்னன்னா, நீங்கள் ஒரு கொஸ்டின் இப்போ வந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஸ்டினை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை வேறு என்ன மாதிரி அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியும். அப்படி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எம்சிக்யூ சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஜஸ்ட் பிகாஸ் அந்த கொஸ்டின் வந்துச்சு திருப்பி அதே கொஸ்டின் உங்களுக்கு வந்து நீங்கள் திருப்பி போடுறப்ப வரப்ப நீங்கள் கரெக்டாக போடுறீங்கன்னா இட்ஸ் நாட் அ ரைட் திங். பிகாஸ் நீங்கள் அது மெமரைஸ் பண்ண மாதிரி தான் அது அர்த்தம். பட் எக்ஸாமில் வந்து எக்ஸாக்டாக இப்போ என்ன இருக்கோ அதே மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வேர்ட்ஸ் எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஜஸ்ட் அதனால நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது எப்படி கேட்டாலும் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியணும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக வந்து என்னோட அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஃபோர்த்து கோல்டன் டிப் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவைஸ் த நோட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ வந்து நீங்கள் நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ பீப்புள் லிட்ரலி எல்லாரும் எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னா லைக் வந்து எனக்கு டைமே இல்லை நான் எப்போதுமே படிச்சுட்டே தான் இருக்கேன் பட் ஸ்டில் நான் வந்து மார்க் எடுக்க முடியல அப்படின்றத வந்து என்கிட்ட நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ திங் இஸ் டைம் இல்லை நீங்கள் சொல்ல போகிறதுனால வந்து பீப்புள் ஆர் நாட் கோயிங் டு லிசன் டு யூ. அண்ட் ஈவன் எனக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணவே எனக்கு டைம் பத்தலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஐ somehow do something and make sure I did something and I passed the exam. So literally no one will hear your excuses. So make sure to sleep less. ஆர் ஏதோ ஒன்று பண்ணி உங்களுக்கு இப்போ அதிக டைம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக அதுக்காக அதிக டைம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அப்போ வந்து நீங்கள் ஏதாவது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இல்லை வந்து ஏதாவது கொஞ்சம் பிரேக் எடுக்கிற டைம் வந்து ஒரு 30 minutes எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது 15 minutes ஆகிக்கும். ஏதோ ஒன்று பண்ணி உங்களுக்கு தேவையான டைம் நீங்கள் கொடுத்து இந்த எக்ஸாம் நீங்கள் க்ராக் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டெல் தட். அண்ட் ரிவிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் எனஃப் டைம் இருக்குன்னா இப்போ ரீஅட்டம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கிறதே அதிக டைம் இருக்கு கம்பேர்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ரைட் நவ். ஏன்னு சொல்லுங்க, பிகாஸ் அவங்க இப்போ புதுசாக வீடியோ பார்க்கணும், வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணணும், எல்லாமே புதுசாகன்றப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும். ஆல்ரெடி நீங்கள் பண்ண விஷயத்தை தான் நீங்கள் பண்ண போறீங்க. அப்போ வந்து நீங்கள் வீடியோ திருப்பி வாட்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நோட்ஸ் திருப்பி ரிவைஸ் பண்ணுறதா இப்போ உங்களுக்கு வந்து டார்கெட்டாக இருக்கணும். ஏதோ 1-2 புரியல அப்படின்றப்போ நீங்கள் வீடியோஸில் வந்து 2x ஸ்பீடில் வச்சு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ வந்து இந்த நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும்னா ரீஅட்டம் பண்ணுறதுனால ஒரு சில வீடியோஸ் நீங்கள் பார்க்குறப்ப இதான் நமக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு நீங்கள் பெருசாக அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டீங்க. ப்ளீஸ் டோன்ட் எவர் டூ தட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நோட்ஸ் நீங்கள் படிக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு இப்போ ஓட்டோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு இருக்குன்னா அதை நீங்கள் படிச்சுட்டு இருக்கப்போ இதான் நமக்கு தெரியுமேன்னு படிக்கக்கூடாது. அந்த ஓட்டோஸ்க்ளீரோசிஸை மூடி வச்சுட்டு லைக் யூ ஹேவ் டு க்ளோஸ் இட் இந்த நோட்ஸ். ஓட்டோஸ்க்ளீரோசிஸ்னா என்னென்ன, ஓகே இதுக்கு சிம்டம்ஸ் இது வந்து இருக்கும், டயக்னோசிஸ் இப்படி பண்ணணும், ட்ரீட்மெண்ட் இப்படி பண்ணணும், அது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் மைண்ட்லேயே சொல்லி பார்த்துட்டு அதை செக் பண்ணி பார்க்கணும் நோட்ஸில். ஓகே நம்ம எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கோன்றதுக்கு அப்புறம் தான் யூ ஹேவ் டு கன்க்ளூட் எனக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அதை தாண்டி நீங்கள் வந்து லைக் வந்து பார்க்குறப்ப ஒன்று நம்ம பார்த்தோன்னே நமக்கு ஃபீல் ஆகும், நமக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் நிறைய டைம் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் விஷுவல் மெமரி தட் டசன்ட் மீன் உங்களுக்கு அது தெரியுதுன்னு. ஜஸ்ட் மேக் ஷூர் யூ நோ இட். அதான் நீங்கள் அது பேர் ப்ராப்பராக படிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நோட்ஸை கவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் ரீட் த நோட்ஸ் ப்ராப்பர்லி, ரிவைஸ் ப்ராப்பர்லி. யூ ஹேவ் எனஃப் டைம் கம்பேர்ட் டு பீப்புள். இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். தட் இஸ் த பெஸ்ட் திங். டெஃபினெட்லி அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் கோல்டன் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஸ் நீங்கள் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜிடிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லைக் இப்போ நீங்கள் நிறைய டைம் ஃபெயில் ஆனோன்னா உங்கள் டார்கெட் என்னவா இருக்குன்னா எப்படியாவது இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு ஒவ்வொரு டைம் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ சம்திங் விச் ஐ வாண்ட் டு சே வித் யூ இஸ் ப்ளீஸ் டோன்ட் திங்க் லைக் தட். பெட்டர் திங்க் நான் இந்த எக்ஸாமில் நான் கன்ஃபார்மாக வந்து 250க்கு மேலே நான் மார்க் எடுத்தே ஆகணும். பிகாஸ் வந்து இப்போ நீங்கள் நிறைய டைம் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா பீப்புள் ஆர் கோயிங் டு ஜட்ஜ் யூ. நோ மேட்டர் வாட் பீப்புள் ஆர் கோயிங் டு ஜட்ஜ் யூ பிகாஸ் தே திங்க் நீங்கள் வந்து நாட் கேப்பபிள். தே வில் திங்க் லைக் ஸ்டில் பீப்புள் ஆர் சைல்டிஷ். பட் ஏன்னா நிறைய பீப்புள் வந்து
அகாடமிக்கை வச்சு தான் தே திங்க் தட் பர்சன் இஸ் கேப்பபிள். பட் ஐ டோன்ட் பிலீவ் தட். அண்ட் சம் பீப்புள் ஹூ ஆர் லைக் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அகாடமிக் வேலிடேஷன் டசன்ட் மேக் யூ அ குட் டாக்டர். ஸோ நீங்கள் அந்த மைண்டில் போட்டுக்க வேணாம். பட் யூ நோ சம்திங், மெனி பீப்புள் like who are non-medicals and someone who don't understand life, they will think that the academic validation is more important. இப்போ வந்து நீங்கள் நிறைய டைம் ஃபெயில் ஆனதுனால வந்து உங்களை சுற்றி இருக்கவங்களாம் அவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதை ஜட்ஜ் பண்ணுறப்ப அது வந்து என்னதான் இருந்தாலும் நம்மளை அதை இம்பாக்ட் பண்ணதான் செய்யும், பண்ணாதெல்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் அப்போ நம்ம கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம நல்லா தான் படிச்சிருக்கோம், நமக்கு நல்லா தான் விஷயம் தெரியுது, பட் நம்மளால அப்ளை பண்ண முடியும், எம்சிக்யூல தப்பாக பண்ணிடுறோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 250 மேலே நீங்கள் மார்க் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பீப்புள் லைக் இத்தனை தடவை அட்டன் பண்ணாலும் அவனால் 250 எடுக்க முடியுதுன்னா அப்போ வந்து லிட்டரலி அவன் வந்து ஏதாவது சம் பேட் டைமாக இருந்திருக்கும் போன தடவை அவன் எக்ஸாம் எழுதுனப்பா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதனால டோன்ட் எய்ம் ஃபார் 150, பெட்டர் எய்ம் ஃபார் 250. ஸோ தட் அந்த 250 நீங்கள் எடுக்கலைன்னா கூட ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் எப்படியும் வந்து ஒரு 170, 180 ஒரு ஏதோ ஒரு 150 ஏதோ எடுத்து நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. அதுவும் நமக்கு ஒரு ப்ராஃபிட். அண்ட் இன்னொரு திங் வந்து சப்போஸ் நீங்கள் 250 லக்கிலி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இத்தனை நாள் வந்து நான் ஃபெயில் ஆகிடும் சொன்னதெல்லாம் மறந்துடுவாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து 250 எடுத்துருக்கீங்க. இட்ஸ் நாட் ஈஸி திங் இல்லை. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு நீங்கள் இத்தனை நாள் வந்து ஃபீல் பண்ண விஷயத்த நீங்கள் வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு இப்படி ஒரு வே இருக்கு. ஸோ பெட்டர் ஜிடிலாம் கொடுக்குறப்ப 250 எடுக்கணும், எக்ஸாம் எழுதுறப்ப நம்மளோட டார்கெட் 250 எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் சம் ஒன் லைக் 250 எடுக்க முடியாதுன்னு உங்கள் மைண்டே ஃபீல் பண்ணுது அப்படின்னா 200க்கு மேலே எந்த மார்க்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்குற இடத்துல எழுதி வச்சுக்கோங்க, இந்த மார்க் நம்ம எக்ஸாக்டாக எடுத்து ஆகணும், இதுக்காக நம்ம உழைக்கணும்னு. அண்ட் மோர் ஓவர் யூ நோ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஸோ உங்களால் இது ஈஸியாக எடுக்க முடியும் கம்பேர்ட் டு பீப்புள் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் நவ். அவங்க 6 மாதத்தில் வந்து பாஸ் ஆகுறாங்கன்றப்ப நீங்கள் வந்து 5 அட்டம் கொடுத்து 6 அட்டம் கொடுத்து இல்லை 2 அட்டம் கொடுத்து உங்களால் முடியாது. உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். பட் த திங் இஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருப்பீங்க, ஆங்ஸைட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஐயோ ஃபெயில் ஆகிட்டு இந்த தடவை ஃபெயில் ஆகிட்டுனா வீட்டில் எல்லாம் கேட்பாங்க, சொந்தக்காரங்க கேட்பாங்க அப்படின்னு இந்த குப்பையெல்லாம் தலையில் இந்த தேவையில்லாத குப்பையெல்லாம் போட்டு வச்சுக்காதீங்க. ஏன்னா அப்படி நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த தடவையும் அதே தான் நடக்க போகுது. ஸோ அதனால் இதெல்லாம் எதுவும் போடாதீங்க. ஸ்டே பாசிட்டிவ், ட்ரஸ்ட் மீ. நீங்கள் இந்த தடவை வந்து 200க்கு மேலே 250க்கு மேலே மார்க் எடுக்கணும். தட்ஸ் ஆர் டார்கெட். ஸோ ஜிடிஸ் கொடுக்குறப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பேட் மார்க்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வீக்காக இருக்கீங்கன்னு பார்த்தா அதுக்கெலாம் நிறைய அட்டென்ஷன் கொடுத்து அதை வந்து ரேபிட் ரிவிஷன் வீடியோஸில் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இது எல்லாத்த விட ரிவிஷன் பண்ணோம். அந்த நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு தெரியுதா நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் டாபிக் புரியலைன்னா கஸ்டம் மாடியூலில் போய் எம்சிக்யூ போட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் டூ தட். ஸோ இதை நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், த கோல்டன் டிப் நம்பர் 6 இஸ் எக்ஸாம் டே. எக்ஸாம் டே இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே. நோ மேட்டர் வாட், அந்த டேல வந்து உங்களுக்கு லக் இல்லை அப்படின்னா, அந்த டேல நீங்கள் வந்து சரியாக இல்லை அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் போட்ட எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். பிகாஸ் பீப்புள் வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் வந்து நல்லாவே எஃபர்ட் போட்டிருப்பீங்க, ஆனால் எக்ஸாம் டே அன்னைக்கு நான் போய் சொதப்பிட்டேன், நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் பிகாஸ் யூ ஹேவ் ஆன்சைட்டி. உங்களுக்கு அங்கே போனோடனே பயம் வந்துடும் கன்ஃபார்ம். லைக் நான் எக்ஸாம் போனப்போ எனக்கே வந்து லிட்டரலி நான் வந்து பயப்பட மாட்டேன் எக்ஸாம் பார்த்தேன். பட் எனக்கு பயமாக இருந்துச்சு. ஐ மேட் லாட்ஸ் ஆஃப் சில்லி மிஸ்டேக்ஸ் டூரிங் எக்ஸாம் எழுதுறப்ப நான் நிறைய சில்லி மிஸ்டேக் மேக் பண்ணேன். பட் லக்கிலி யூனோ somehow I got passed because I prepared like good only, not bad. So I passed the exam. So வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸாம் டே அன்னைக்கு ஆன்சைட்டிலாம் வராமல் நீங்கள் வந்து கொஞ்சம் காமாக உங்களை வச்சுக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். ஐ ஹவ் சீன் பீப்புள், நான் எக்ஸாம்பிள் நான் வந்து லைட்டாக பயந்துட்டு தான் இருந்தேன். ஓகேவா, லைக் என்னை சுற்றி இருக்க ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணான்னா வாமிட்டே எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அந்தளவுக்கு அந்த பொண்ணுக்கு பயம் வந்துச்சு. ஸோ ப்ளீஸ் நெவர் எவர் ஸ்கேர்ட் ஆஃப் எக்ஸாம். எஸ்பெஷலி நீங்கள் ரீஅட்டம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா 6 மாதத்தில் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கும் நிறைய தடவை ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்றப்ப யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட் கம்பேரிட்டிவ்லி. அண்ட் மோர் ஓவர் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களை வந்து எப்படி பாஸ் பண்ண வச்சு. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ இன் திஸ். யூ ஷுட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் யூ ஷுட் ஸ்டே பாசிட்டிவ். நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் போகிறப்போ வந்து ஆல்ரெடி மைண்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கணும் அந்த மாதிரி மைண்ட் செட்டோட தயவு செஞ்சு போவாங்க. எக்ஸாம் டே அன்னைக்கு யூ ஷுட் பி லைக் எவ்வளோ கஷ்டமாக கொஸ்டின் வந்தாலும் நான் கன்ஃபார்ம் பாஸ் ஆகிடுவேன், எப்படி என்னால் பாஸ் பண்ண முடியும் அந்த கொஸ்டின். ஏன்னா இப்போ அந்த எம்சிக்யூ 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 4க்கு ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்க போது. அதை எப்படி ரூல் அவுட் பண்ண நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்மளால முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால ப்ளீஸ் ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ், ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் யூ நோ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். ட்ரஸ்ட் மீ, யூ நோ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு வந்து
அது பேட் டைமாக இருக்கிறதுனால நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ பர்சனலி திங்க் லைக் தட் ஒன்லி கைஸ். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ரீசன். அவங்க வந்து படிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. நாட் ஒன்லி அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல, அதுக்கு பல விஷயங்கள் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து டோன்ட் பி ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். நீங்களே வந்து உங்களை வந்து தாழ்வாக நினச்சிக்காதீங்க. என்ன நம்மளால பண்ண முடியல, நம்ம கரெக்டாக தானே பண்ணுற மாதிரி இருக்கு, என்ன வந்து பண்ண முடியல அப்படிலாம். இந்த 6 விஷயமும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. இந்த 6 விஷயமும் நான் கரெக்டாக தான் பண்ணி எனக்கு வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்து வேற என்ன விஷயம்ன்றத வந்து நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு என்ன, ஏன்னா இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து எனக்கு வந்து நான் இப்படிலாம் பண்ணேன், பட் ஆனால் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னீங்கன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் யூ. ஸோ ஐ கேன் கிவ் யூ சம் டிப்ஸ் ஸோ தட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து சூப்பராக பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ என்னை நம்பி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நான் வந்து ஃப்ரீயாக இருப்போம், உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். லைக் லெட்ஸ் டாக் அண்ட் ஐ வில் கிவ் யூ டிப்ஸ் ஸோ தட் யூ வில் பாஸ் திஸ் எக்ஸாம். ஸோ உங்களுக்கு வந்து டிப்ரெஷனாக இருக்குது, இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா please feel free to message me in my Instagram. I will share my Instagram ID. Maggie Megha not is my Instagram ID. நீங்கள் அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா I will help you guys. ஓகே guys, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் FMG சீரீஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பார்ட் 2 சீரீஸ். பார்ட் 1 வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பேன், அதில் போய் பாருங்கள். அதில் ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது பார்ட் 2 ஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ரீஅட்டெம்ப்டிங். உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணுன்றதுக்காக நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது நான் MCQ போடுறப்பெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணிடுங்க, ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.